தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலைம்பாபு பேசுறேன். அரசியல எதுவும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்ற பழமொழி தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறார் அண்ணன். திமுக கலைஞர் புகழ்பாடிய நாஞ்சில் சம்பத், திமுக மதிமுக பிரிஞ்ச போது வைகோக்கு புகழ்பாடிய நாஞ்சில் சம்பத், மதிமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் ஐக்கியமாகி அம்மாவினுடைய புகழ்பாடிய நாஞ்சில் சம்பத், அங்கிருந்து வெளியேறி அம்மா மறைவுக்கு பின்னாலே சசிகலாவில புகுந்த சசிகலா புகழ்பாடிய நாஞ்சில் சம்பத், சசிகலாவிலிருந்து பிரிந்த அண்ணன் டிடி விடயத்தில் புகழ்பாடிய நாஞ்சில் சம்பத், அதன் பிறகு வெளியேறி திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டோடு மு.க. ஸ்டாலினை போல வர முடியுமா, என் தம்பி உதயநிதி எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கார் தெரியுமா, துரைவைக்கு என்ன கிழிச்சா தெரியுமா அப்படின்னு மேடைக்கு மேடை யூடியூப் சேனல் உட்காந்து பேசி அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிமுக வெளியேறிய மல்லை சத்யா அண்ணன் கூட போய் சேர்ந்துகிட்டு வைகோ தலைவரை கடுமையா விமர்சனம் பண்றது, அவரா இப்படி அப்படி அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் சொல்லிட்டு நம்ம மல்லை சத்தியனை கொம்பூசி ஊசி போய்த்து அவர் மேல நிக்க வச்சு விட்டு போய் விஜய் கட்சியில போய் சேர்ந்தாருங்க. பல கட்சியில போய் சேர்ந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அதுக்கடையில பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில போய் பேசுறது, இலக்கிய கூட்டத்துல போய் பேசுறது, வழக்காடு மன்றங்களை போய் பேசுறது, பட்டிமன்றத்துல போய் பேசுறது, கல்லூரி அதிபர்களை பாராட்டி பேசுறது, அப்புறம் சினிமாவில் வேற நடிச்சது, அவர் கால் வைக்கிற துறையறிஞர் கரன்சி. ஆமா, நம்ம ஜெயலலிதா அம்மா கூட ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க, அது என்னமோ கார் பேர் சொன்னாங்க, அதை வச்சு கொடுத்தாங்க. இப்ப நடிகர் விஜய்கிட்ட போயிருக்கிறாரு. விஜய் அவருக்கு என்ன கார் வாங்கி தரலாம், இப்ப என்ன கார் ஃபேமஸா ஓடுதுன்னு தெரியலையே, என்னது பார்ச்சுனா, ஆமா அந்த காரில் ஆடி கார் வாங்கி கொடுத்தா ஆனா அதை வச்சு ஒரு வருஷம் அப்படியே ஓட்டிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா தாவேக்கு இது நாஞ்சில் சம்பவத்தினுடைய வரவு சரியா தப்பானது தெரியல. ஏன்னா தாவேக்காவுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாது. திராவிட இயக்கத்தில் இருக்கக்குள்ள இந்திய எதிர்ப்பை பத்தி பேசிய நாஞ்சில் சம்பத், மொழி விடுதலை பற்றி பேசிய நாஞ்சில் சம்பத், 50 கொள்கைகளை பற்றி பேசிய நாஞ்சில் சம்பத், இலக்கியங்களை பற்றி பேசிய நாஞ்சில் சம்பத், பெண் விடுதலை பற்றி பேசிய நாஞ்சில் சம்பத், தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மேடைதோறும் பேசிய நாஞ்சில் சம்பத், அண்ணாவின கொள்கைகளை மேடைதோறும் பேசிய நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு டிவி மேடையில எந்த கொள்கையை பேசுவாருன்னு தெரியலையே. அந்த நடிகர் விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் பற்றி பேசுவாரா, வெடியை பத்தி பேசுவாரா, எந்த வெடியை பத்தி பேசுவாருன்னு தெரியல. அரசியல்ல என்ன எது எப்ப நடக்குன்னே தெரியல. மல்லை சத்யா கூட இருந்தாரு, திமுக ஆதரவா இருந்தாரு, உதயநிதியை கம்பேர் பண்ணி துரைவைக்கோ திட்டினாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு கூட நாஞ்சில் சம்பத்து இன்னைக்கு போயிட்டு இதுல போய் சேர்ந்துருக்கிறாரு. நேற்று தமிழக வெற்றி கழகத்துல போய் அண்ணா சேர்ந்திருக்கிறாரு. இது விஜய்க்கு என்னன்னே தெரியல, போதாகாலன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.